இதுக்கு மாற்று பயிரை அரசாங்கம் தீர்மானிக்கிறதுக்கு ஒரு என்ன மாதிரி ஐயா வெட்டுறது ஒரு கண்டு கணக்கு சம்பளமா காலநிலை இதுக்கு சாதகமாக இம்முறை சரியாக அமைந்திருக்குது. அது பணப்பயிர் என்று சொல்றதே வந்து புயிலே வந்து பானியில தோச்சு வந்து ஸ்வேத கலர்ல வேற உணங்குது. இந்த இலையும் இந்த வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா, அச்சுவேலி பிரதேசத்துல மக்கோணாண்டோரிடம் இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க அந்த சீர்திருத்த பாடசாலை இருக்கு. அது வந்து பிரபலியமானது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்க வந்து வளமான மண் இருக்கு. மண்ணுக்கு ஏற்ற மாதிரி விவசாயம் வந்து இங்க சிறப்பாக மேற்கொள்ளப்படுற ஒரு இடமே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா இடமே கூடுதலாக இந்த புகையிலேயே பயிரிட்டு இருக்கிறோம். இப்ப வந்து புகையிலைக்கு சாதகமான ஒரு காலநிலை காணப்படுறதால அது இந்த விளைச்சலும் வந்து சிறப்பா இருக்குன்னு சொல்லி விவசாயிகள் சொல்லினோம். இப்ப இந்த இடத்த பாத்தீங்கன்னா புகையில தோட்டம் இருக்கு. அதே நேரம் அங்காடி பக்கத்துல அறுவடையும் செய்து கொண்டிருக்கிறோம். நான் இப்ப இந்த புகையில தோட்டத்தை உங்களுக்கு கொண்டே காட்டுறேன். விவசாயம் என்றது எங்களோட நாட்டின் ஒரு முதுகெலும்பு. விவசாயிகள் ஒரு நாட்டில முக்கியமானவர்கள். அதே நேரம் இந்த விவசாய காணொலிகள் என்று சொன்னா நான் எங்க கண்டாலும் அதை காட்சிப்படுத்தி உங்களுக்காக காணொலி ஆக்கி கொண்டு நிற்கிறேன். இந்த விவசாயத்தை எப்படி செய்கிறது, அதன் செய்கை முறைகள் எப்படி இருக்கு, என்னென்ன உரங்கள் பாவிக்கணும், இயற்கை முறையில் எப்படி பயிர் செய்யணும் என்ற காணொலிகளை வந்து நான் நிறையவே பதிவேற்றி கொண்டு வரேன். இதில் பாருங்க, இஞ்சால நிற்கிற புயல் எல்லாம் வெட்டுற பருவத்தில் நிற்கிது. இன்னும் வெட்டு இல்லை பாருங்க. அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுவடை நடந்து கொண்டிருக்கு. இது வந்து ஒரு ஆள் விலைக்கு வேண்டிட்டார். அப்போ நீ அறுவடை செய்து அப்படியே அங்கே கொண்டு அதுக்கு பதப்படுத்தி அப்படியே விற்கிற ஒரு செயல்முறை ஒன்று இருக்குது. அதுக்காகத்தான் இதை வெட்டி கொண்டு நிற்கிறேன் பாருங்க. அப்படியே இந்த பக்கத்துலேயும் வந்து ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது. இதே வந்து வெட்டு இல்லை, அப்படியே வெட்டிருக்கிறேன். பாருங்க, இதுக்கு கிணறு இருக்குது. இதில் இருந்தால் இந்த தோட்டங்களுக்கு வைக்கிறவை நினைக்கிறேன். பெரிய ஒரு கிணறு. அப்படியே எஞ்சால பாருங்க, லான் மாதம் ஒன்று விட்டு இருக்கு. இதில் இருந்தால் தண்ணி இறைக்கிறதுக்கு பாவிக்கிறேன் நினைக்கிறேன். இஞ்சால தொட்டி ஒன்று கட்டி இருக்கிறேன். என்ன விலை கண்டு போகுது இப்போ? 250 மட்டும் போகுது. 250 போகுது. இதாட்ட தோட்டம் நீங்கள் அப்படியே வேண்டிட்டீங்க. சரி சரிங்க. அப்படியே வேண்டியாச்சு. அப்போ வேணுனதா நீங்கள் தானோ? இதை கொண்டு என்ன செய்யற நீங்கள்? இது நாங்களுக்கு இனி கொண்டு வந்து இதை கொடியில போடுவோம். இதை வந்து கொடியில கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் காய போடுவோம். இது காஞ்சி இந்த அதாவது வந்து இந்த பச்சை வந்து ஸ்வேத கலர்ல வேற உணங்குது. இந்த இலையும் இந்த தண்டும் சிவத்த கலர்ல வரணும். சிவத்த கலர்ல வந்து அது வந்து இதே கலருக்கு வரணும், பவுன் கலர்ல வரணும். இந்த கலருக்கு வந்தா பிறகு இந்த பொயிலையை வந்து தரம் பிரிக்கிறது. என்னென்னு சொன்னா நீளம் கட்டை என்று சொல்லி இருக்கு. இதை வந்து என்னென்னு சொன்னா அந்த பொயிலின் தரங்கள் வந்து என்ன கேட்டா கொச்சி, சதவல், அது வந்து அது வால், சாட் என்று சொல்லி ஒரு 5 இனம் இருக்குது. அதை வந்து இந்த இதை தவற்றி முடிகிறது. ஒரு பொயிலையில 5, 10 சொல்லி முடிகிறது. அதை முடிஞ்சு போட்டு பிறகு வந்து குடில தூக்குறது. குடில தூக்கி இதை வந்து என்னன்னு சொன்னா கீழே கொச்சு ஊமல் எல்லாம் போட்டு இதை புகை போடுறது. புகை போட்டு அதாவது வந்து புகையை வந்து என்னன்னு சொல்லி சொன்னா கறக்கவும் கூடாது. அந்த அதாவது என்னன்னு சொல்றது ஒரு 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 மெல்லிய ஒரு பொன் கலர்ல இந்த கோயில வரணும். வந்த அப்புறம் இதை நாங்கள் பாடத்துல போட்டு இது சும்மா நோமல்லாக்கள் செய்யல. அப்ப பாடத்துல இதை போட்டுட்டு பிறகு இதை நாங்கள் என்னன்னு சொல்லி சொன்னா பாடத்தை பிரிச்சு நாங்கள் இப்ப 1 மாதமோ 2 மாதமோ அதுக்குரிய பிரிச்சு பதப்படுத்தி அதை நாங்கள் சந்தைப்படுத்துறதுக்கு ஏற்பாடு செய்யணும். இதுக்கு மேலாக இன்னொரு இது ஒன்று இருக்குது. இது என்னன்னு சொல்லி சொன்னா மலைநாடு இஞ்சாலி பக்கங்கள்ல கூடுதலா கண்டி, நுரலியா அப்படியான இப்ப இஞ்சால பிரதேசங்கள் இருக்குதானே, அந்த பிரதேசங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்னன்னு சொன்னா பானி கோயில் என்று சொல்றது. இதுக்கு வந்து சர்க்கரை கூட இந்த மா இவள் போட்டு அதை காய்ச்சி
அந்த இந்த புயலையை வந்து பானியில தோச்சி போட்டு திரும்ப அதுக்கு குடியில் மெல்லிசா தூக்கி போட்டு அதை வந்து நாங்கள் தரம் பிரித்து அதை சிப்பம் கட்டி நாங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய வழிகளை செய்கிறோம். எல்லாம் நீங்க தான் செய்யறீங்களோ? பானியெல்லாம் இதெல்லாம் வந்து என்ன சொன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஆக்கள் இருக்கு. இதை நீங்க எடுத்து போய் ஆக்களை கொடுத்துருவீங்க? இதை நாங்கள் எடுத்து இப்ப தட்டமையா என்னன்னு சொல்லி சொன்னா இதை நாங்கள் இப்ப இதை வெட்டி நாங்கள் இதை இன்னும் ஒரு பதப்படுத்தி கொடுப்போம். ஒரு பதத்துல நீங்க கொடுப்போம். அடுத்த அதாவது 2ஆம் கட்டத்துக்குரிய அந்த வேலையை இன்னொரு பகுதியினர் மேற்கொள்ளும். இன்னொரு பகுதி இருக்கு செய்வீங்க. இந்த இடம் அந்த இடம் ஒரு சரியா சொல்லும். இந்த இடம் வந்து சரியான இடம் சொன்னா மக்கோனா அச்சுவேலி கிட்ட பள்ளிக்கு பக்கத்துல எப்படி லாபம் வந்து அதாவது வந்து விவசாய செய்கையில வந்து பணப்பயிர் என்று சொல்றதே வந்து பொயிலை செய்ய கடந்த காலங்கள்ல கொஞ்சம் அதாவது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா பொயிலை செய்ய வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது. என்ன காரணம் சொல்லி சொன்னா இதுக்கு வந்து இயற்கை வந்து என்னன்னு சொல்லி சொன்னா இந்த மழையால் அப்படியான கூடுதலான மழை வீழ்ச்சிகள் ஏற்பட்டால் இது வந்து பாதிக்கப்படும். இது ஒரு புள்ளி நோய்கள் ஏற்படும். அதாவது வந்து கடும் வெப்பம் என்று சொல்லி சொன்னா கராவல் அப்படியான இதுகள் ஏற்படும். அப்படி ஏற்படும். காலநிலை இதுக்கு சாதகமாக இம்முறை சரியாக அமைந்திருக்கிறது. ஓரளவு விவசாய செய்கையில இந்த முறை பொயிலை செய்கை ஓரளவுக்கு லாபத்தை உண்டு பண்ணியிருக்கு சொல்லி சொல்லலாம். மற்ற பயிர்களோட ஒப்படைக்க மற்ற பயிர்கள் அனைத்தும் விவசாய செய்கையிலே நஷ்டத்தை ஏற்படுத்தி பொயிலை செய்ய மட்டும் லாபத்தை ஏற்படுத்தி இருக்குது பெரும்பாலும் விவசாயிகளுக்கு எல்லாருக்கும். என்னன்னு சொல்லி சொன்னா சுருக்கமா சொல்ல போனால் வெங்காயம், பச்சை மிளகாய் இது போன்ற பயிர்கள் வந்து அதாவது வந்து செலவீனத்துக்கு ஈடு செய்ய முடியாத அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி இது வந்து இந்த அரசாங்கம் சிலவளை இதை தடை செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குதானே, அதை பற்றி ஏதாவது சொல்ல? அரசாங்கம் தடை செய்யணும்ன்ற ஒரு கருத்து இருந்தது. ஆனால் அந்த கருத்தை என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய அதாவது வந்து வெளிநாட்டு உறவுகள் சரி எங்களுடைய மக்கள் சரி இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த விவசாயிகளுக்கு மாற்று பயிரை அரசாங்கம் தீர்மானிக்கிறதுக்கு ஒரு நிலப்பாடு இல்லை. மாற்று பயிர் இல்லை, எங்களுக்கு ஒரு பணப்பயிர் இல்லை. இப்போ அதாவது வந்து என்னென்று சொல்றது, இப்போ எங்களோட மலைநாட்டில் வந்து தேயிலை செய்கை மேற்கொள்ற மாதிரி அந்த தேயிலை செய்கையை அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியுமா? இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி அப்போ அந்த பிரதேசம் முழுக்க அதாவது வந்து நெலி விட்டு தான் சாகணும். அதே மாதிரி தான் விவசாய செய்கையில் எங்களுக்கு இப்படியான ஒரு பயிரை நிப்பாட்டினால் நாங்கள் விவசாயிகள் ஒன்றுமே இது செய்ய முடியாத நிலை ஏற்படும் என்று சொல்லி என்னுடைய கருத்தை சொல்றேன். நீங்களும் இது செய்யறீங்களா? தோட்டம் நாங்கள் செய்யறோம். நாங்களும் விவசாயம் தான். எங்களுடைய தோட்டம் அங்கே இருக்கு. எங்களுடைய தோட்டம் வந்து நவக்கிரியில இருக்கு. அங்கே நீங்க பொயில தான் வச்சிருக்கீங்க? நாங்க எல்லா பயிரும் வச்சிருக்கோம். பொயில, வெங்காயம் அப்படியான பயிர்கள் தான் எங்களுடைய இது. சரி ஐயா, நன்றி. இந்த ஐயா தான் வெட்டி கொண்டு நிற்கிறார். என்ன மாதிரி ஐயா வெட்டுறது? ஒரு கண்டு கணக்கு சம்பளமா? இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு கண்டு அறுத்து செய்து கொடுக்குறேன்னு சொன்னால் இப்போ வந்து 17,000 ரூபா. 17 ரூபா ஒரு கண்டுக்கு வரும். ஒரு கண்டுக்கு 17 ரூபா உங்களுக்கு சம்பளம். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ உழைப்பீங்க? அப்படி என்று சொல்லல இல்லை தானே. இப்போ கொஞ்சம் காலையில் இருந்துட்டு நான் வைக்கிறேன். வெயில் கூட என்ன ஒரு 5,000 ரூபா உழைக்கலாம் ஒரு நாளைக்கு. எப்படி உழைச்சாலும் செலவுக்கு ஈடு கொடுக்கல. அது என்ன வாழ்க்கை செலவு. இதில் எவ்வளோ காலம் உங்களுக்கு அனுபவம்? இது நாங்கள் ஒரு 10 வயது கை வைக்க துவங்கிட்டாங்க. கத்தியில் பார்க்க தெரியுது. இப்படி சொல்லல. இங்கே ஐயா என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? இவர் என்ன ஐயா இருமோது? சரி, ஓகே. சரி ஐயா, நன்றி. எங்களோட சேனல்கள் பார்க்குறீங்களா, அதுக்காக இன்னும் நன்றி. தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து பார்த்து இப்போ தஜமே இது நாங்கள் இப்போ இன்றைக்கு பார்க்க மாட்டோம். இது நாங்கள் இப்போ 2-3 நாட்களில் இதை நாங்கள். ஆமாம். சரி ஐயா, நன்றி. நீங்கள் என்ன புகையிலையை செய்த நீங்கள் என்ன மாதிரி புகையிலை எப்படி செய்ய வேணும்ன்ற ஒரு தகவல் ஒன்று சொல்லுங்க. வெங்காயம் வச்சது வெங்காயம் எல்லாம் பழுதா போதுங்கம்மா. புகையிலாம் வித்துட்டீங்க? வீடியோ நான் மட்டிட்டேன்.
எவ்வளோ லாபம் வந்தது? 30,000 லாபம் வந்துடுறேன். 30,000 பணப்பயிர் இருந்தீங்க, 30,000 வச்சதுக்கு கட்டாது. கூலி எல்லாம் களி, ராப்பு காய், சம்பள காய், கூலி காய் எல்லாம் கழிச்சு தான் கணக்கு பார்க்குறேன். எல்லாம் 3,000 நாளைக்கு ரெண்டாம் உங்களுக்கு கட்டாது போல செய்தது. காணாது. இது 500 தான் கொடுத்தது. இன்னும் கிடக்கோ கண்டு? இல்லை காண்டு இல்லை, 500 தான் நாங்கள் வருத்தாங்க. அப்புறம் வயிற்றுல சரி சரி. அது தான் செய்யணும். சரி சரிங்க. நெட்டெல்லாம் அழிஞ்சு போகுது. வெங்காயம் இந்த முறை பொயில தான் நல்லா வந்தாண்டினா புயல் நல்லா வந்ததான் விட்டு ஆக்கள் தான் கிடந்து அழிப்பான் மாதிரி யாவது. எத்தனை மாத பயிர் பொயில? புயல் 3 மாதம். 3 மாத பயிர். வடிவா செய்தா அதுக்குரிய பலனை அனுபவிக்கலாம். என்ன பேர் உங்களோட? தெய்வேந்திரம். தெய்வேந்திரம். அது இருக்கிறாங்க தூரமா? பாரதி. பாரதி. இந்த இதெல்லாம் வச்சு ராய்க்கிறேன் நீங்கள் உங்களோட? நிறைய மரங்கள் வளர்ந்து நிற்குது. என்ன அது பாசியோ? புல்லு பாசி முளைச்சு வருது. நல்லா வருது. நடக்க போகிறோம். என்னண்டு அல்ல போகிறோம். ஆளை போட்டு அல்ல போகிறீங்களே? இனியா இப்போ பொயிலே முடிச்சுட்டு நீ என்ன பயிர் அடுத்த கட்டம்? வெங்காயம் தாங்க வைக்கணும். நீ வேறு வயிறு இருக்க மாட்டேன். வெங்காயம் தான் வைக்க போகிறீங்க? ஒரு 1000 கணக்காக நடைகிறாரு. என்ன தான் செய்யும். இப்போ கூலிக்கு நாக்களை வச்சு செய்கிறதோ இல்லை? கூலி கொடுக்க கட்டாகும். ஆக்களை பிடிக்கலாம கிடையாது. கூலிக்கும் எவ்வளோ கூலி சம்பளம் போகுது? இந்த 2,500 ஒரு நாள் முழுக்க போடுங்க வேலைக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்யும். 8 மணிக்கு வருவீங்கன்னா 5 மணிக்கு விடுவோம். 2,500 கொடுக்கும். 2,500 சம்பளம். பொம்பளைக்கு பொம்பளைக்கு ஆம்பளைக்கு 4,000 ரூபா. ஆம்பளைக்கு 4,000 ரூபா. கூலி கொடுத்து தான் செய்கிறோம். சரி சரி. அதே கூட விட மாட்டோம். எவ்வளோ காலம் விவசாயம் செய்கிறீங்க? நான் ஒரு 30 வயதுலேருந்து செய்கிறேன். 30 வயதுலேருந்து விவசாயம்? புரிஞ்சுதா புளியலாங்கலாம் கொஞ்சம் தான் நடப்பு செய்கிறேன். இந்த இடம் சங்குவேலி. உங்களோட சங்குவேலி இடம்? நான் சங்குவேலி இருந்தால் இங்கே 10 மணிக்கு வந்து கல்யாணம் செய்வேன். இங்கே வந்து 35 வருஷம் ஆச்சு. இது எல்லாமே என்ன குத்தா காணியோ இல்லை சொந்த காணி? குத்தா காணி தான் செய்கிறோம். எந்த காணி இல்லை. சரி. 5,000 ரூபா 1000 கிடக்கு. 5,000 ரூபா கொடுப்போம். ஒவ்வொரு ஆடிக்கும் 5,000 கட்டுவோம். குத்தையும் கட்டுவோம். குத்தகாயும் கட்டுவோம். மண்ணெண்ண தங்கள் எல்லாம் வேண்டி கொண்டு போக கணக்காக போனா 30,000 40,000 மிச்சம் பெரும். கணக்காக மிஞ்சாது. கூலி கொடுத்தா அந்த முறையெல்லாம் செய்கிறோம். கூலி கொடுத்து தான் சரி. என்ன நேராக செய்கிறோம். கூலி கொடுத்தா செய்கிறோம். சரி ஐயா, நன்றி ஐயா.